வணக்கம் மாணவர்களே, நான் 12ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகளில் பயிற்சி 1.1ல் 12வது கணக்கு பார்க்க போகிறோம். அந்த 12வது கணக்கில் ஒரு சமன்பாடு ரூபத்தில் கொடுத்துருக்காங்க அணியை. அதை நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு கணக்கில் என்ன கொடுத்துட்டாங்கன்னா a × 5 3 -1 -2 ஈக்குவல் டு 14 7 7 -7ன்னு கொடுத்துட்டாங்க. இது ஒரு சமன்பாடு வடிவில் இருக்குது. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏஐ காண்கன்னு. இது ஆக்சுவலாக என்ன மேட்ரிக்ஸில் இருக்குது, 2/2 வரிசையில் இருக்குது. இதோட ஏயின் வரிசை 2/2. இப்போ ஏ நம்மளாக எடுத்துக்குவோம். என்ன எடுத்துக்கணும், ABCDன்னு எடுத்துக்குவோம். நம்ம தான் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஏங்கிற இடத்துல இதை போடுறோம். போட்டு நம்ம என்ன செய்கிறோம், பெருக்கல், அணி பெருக்கல் உபயோகப்படுத்துகிறோம். ABCD 5 3 -1 -2 ஈக்குவல் டு 14 7 7 -7. இது ஏற்கனவே நம்ம செஞ்சதுனால நம்ம டைரெக்டாகவே செஞ்சிடலான்னு நினைக்கிறேன். நான் செய்யும்போது என்ன வரும் உங்களுக்கு, 5A - B 3A - 2B 5C - D 3C - 2D ஈக்குவல் டு 14 7 7 -7. இது ரெண்டும் என்னதுன்னா சம அணி. ரெண்டு அணி இந்த பக்கம் உள்ளது அந்த பக்கம் உள்ளது சமம் இருக்குது. அப்படின்னா முதல் உறுப்பும் சமம். இரண்டாவது உறுப்பு அதாவது A11 அங்கேயும் A11 சமம் கொண்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு 5A - B ஈக்குவல் டு 14. அடுத்து என்ன எடுத்துக்கிறோம், ரெண்டாவது 3A - 2B ஈக்குவல் டு 7 எடுத்துக்கலாமா? சரி, அடுத்து என்ன எடுத்துக்கிறோம், 5C - D ஈக்குவல் டு 7 3C - 2D ஈக்குவல் டு -7. மொத்தம் 4 சமன்பாடு எடுத்துக்கிறோம். நம்ம 4 சமன்பாடில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 7 கணக்கில் +7, சாரி இங்கே +7 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, சரி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எத்தனை சமன்பாடு, 1 2 மொத்தம் எத்தனை சமன்பாடு இருக்குது, 4 சமன்பாடாக நம்ம உருவாக்கியிருக்கோம். அந்த 4 சமன்பாடிலேருந்து ABCD வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ சமன்பாடில் ஃபஸ்ட்டு 1 2 எடுக்கும்போது மாறிகள் எடுத்துக்கிறோம். எந்த மாறியை நீக்கணும்னு முதல்ல டிசைட் பண்ணணும். எந்த AB தான் மாறி இருக்கும்போது அதனுடைய கெழு சமமாக இருக்கணும்னு பார்க்குறோம். இப்போ முதல் சமன்பாடை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, -B இருக்குது, அங்கே -2B இருக்குது ரெண்டாவது சமன்பாட்டில். அப்போனா கெழு ஒன்று போல் இருக்கிற மாதிரி பார்க்கணும். கெழு ஒன்று போல் இருக்க மாதிரி பார்க்கணும்னா முதல் சமன்பாடை என்ன செய்யணும், 2ஆல் பெருக்கணும். 2ஆல் பெருக்கி நம்ம கொண்டு வரணும். இப்போ முதல் சமன்பாடில் என்ன இருக்குது நம்மளுக்கு, சரி, முதல் சமன்பாடை நம்ம அப்படி எழுதிக்குவோம். முதல் சமன்பாடு பெருக்கல் 2 போட்டுக்குவோம். பெருக்கல் 2ன்னு போட்டோம்னா என்ன வரும், 10A - 2B ஈக்குவல் டு 28. இரண்டாவது சமன்பாடை அப்படி எழுதிக்குவோம். 3A - 2B ஈக்குவல் டு 7. அடையாளத்தை மாற்றுறோம். அடையாளத்தை மாற்றும் போது என்ன வரும் நம்மளுக்கு, இது 7A வரும். இங்கே ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும். 28ல் 7 போச்சுன்னா 21. அப்போனா A ஈக்குவல் டு 3. A ஈக்குவல் டு 3. A ஈக்குவல் டு 3. அடுத்து என்ன செய்ய போகிறோம், நம்ம அடுத்த சமன்பாடு எடுக்க போகிறோம். என்ன சமன்பாடு எடுத்துக்க போகிறோம், இப்போ A ஈக்குவல் டு 3 எதில் பிரதியிடலாம், 1ல் பிரதியிடலாமா 2ல் பிரதி, 1லையே பிரதியிடுவோம். 1ல் பிரதியிட்டோம்னா என்ன வரும், A ஈக்குவல் டு, இல்லை 2ல் கூட பிரதியிடு. A ஈக்குவல் டு 3ஐ 2ல் பிரதியிடுக. A ஈக்குவல் டு
3ஐ 2இல் பிரதியிடு. ஏசிக்கு ரெண்டாவது வந்து என்ன இருக்குது, 3a மைனஸ் 2b = 7ன்னு இருக்குது. 3aக்கு பதில் 3 போடு. 9 மைனஸ் 2b = 7. மைனஸ் 2b = 7 மைனஸ் 9 அப்படின்னா என்னது -2. அப்படின்னா b = 1. b = 1. அந்த b = 1 வந்து ஹைலைட் பண்ணிக்கோ. அடுத்து வந்து என்ன செய்ய போகிறோம், 3வது சமன்பாட்டை எடுக்கிறோம். 3ஐயும் 4ஐயும் பார்க்குறோம். 3ஐயும் 4ஐயும் பார்த்து எதை நீக்கலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுவோம். டிஏ நீக்கிடுவோம். டிஏ நீக்கணும்னா 3வது சமன்பாட்டில் டியோட மதிப்பு வந்து கீழே என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்படின்னா 3வது சமன்பாடை எதால் பெருக்கிறோம், 2ஆல் பெருக்கிறோம். 3வது சமன்பாடை 2ஆல் பெருக்கினா என்னது, 10c மைனஸ் 2d = 14. 4வது சமன்பாடை அப்படி வச்சுக்குவோம். 4வது சமன்பாடு என்ன இருக்குது, 3c மைனஸ் 2d = 7. இப்போ வந்து அடையாளத்தை மட்டும் மாற்றினா போதும். அடையாளத்தை மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், 10ல் என்ன 7c = இங்கேருந்து கேன்சல் ஆகிரும். இங்கே வந்து வெறுமனே 7. அப்போனா c = 1. c = 1. இதையும் வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. சரி, இந்த c = 1 வந்து எதில் சப்ஸ்டியூட் பண்ணுற போகிறோம், c = 1ஐ எதில் பிரதியிடலாம், 3இல் பிரதியிட. 3இல் பிரதியிட. 3வது சமன்பாடு என்னது, 5c மைனஸ் d = 7. c வந்து என்னது நம்மளுக்கு 1. அப்படின்னா என்னது, 5 மைனஸ் d = 7. அப்படின்னா மைனஸ் d = 7 மைனஸ் 5 அப்படின்னா என்னது 2. d = -2. d = -2. இப்போ இதிலேருந்து நம்ம அடுத்து என்ன செய்யலாம், நம்ம ஏவுடைய மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தேர்ஃபோர் a = ஏயோட மதிப்பு என்னது 3, பியோட மதிப்பு 1, சியோட மதிப்பு 1, டியோட மதிப்பு -2. அவ்வளோதான்.